ஈஸ்வரி காலங்காத்தால காஃபி போட்டு தன்னோட புருஷனுக்கு கொடுத்துட்டு தானும் குடிக்க ஆரம்பிச்சா. எங்க காஃபி எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. கேட்கணும்னு நினைச்சேங்க. சாயங்காலம் ஃப்ரீயா இருக்கீங்களா? எங்கேயும் வெளியே போறீங்களா? ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? சாயங்காலம் மேபி வெளியே போக வேண்டியிருக்கும். கிரவுண்டுக்கு போலான்னு இருக்கும். நீ நம்ம பக்கத்து வீட்டு அந்த பார்வதியத்தையோட மர்ம கூட எங்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த? இல்லங்க, நானா கூட போல. முதல்ல வாரேன்னு சொன்னேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எதுவும் சரியா வரல. எவ்வளோ பேசுறா, எப்ப பாரு அடுத்தவங்களை பத்தி பொறணி பேசிட்டு தான் இருக்கா. எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம இவ்வளவு நாள் கல்யாணம் நடக்காம இருந்தது. நான் பார்வதியத்தையோட மாவ கூட ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு கல்யாணம் நடந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி நீங்க இருக்கீங்க. உங்களை விட்டுட்டு நான் எதுக்கு மத்தவங்க கூட எல்லாம் சுத்திக்கிட்டு? நான் எங்க போனாலும் உங்க கூட தான் வருவேன். எங்க போனாலும் உங்களை கூட்டிட்டு போறேன். எதுக்கு மத்தவங்க கூட எல்லாம் சுத்திக்கிட்டு? கூட்டிட்டு போவீங்கல்ல? என்ன இசை இப்படி கேக்குற? உன்னை கூட்டிட்டு போகாம எங்க போனாலும் சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப என்ன, சாயங்காலம் வெளியே போகணும் அவ்வளவுதானே? சாயங்காலம் வெளியே போயிட்டா போச்சு. சரிங்க, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. நான் எனக்கு பிடிச்ச சிலையை கட்டிக்கிட்டு உங்களுக்காக காத்திருப்பேன்னு மறந்துடாதீங்க. ஆனா உனக்கு சாரியா கட்ட பிடிக்காது. இப்ப என்ன ஒரே சாரியா கட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு பிடிக்கலன்னு என்னங்க, உங்களுக்கு பிடிக்கும்ல. உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். மணி ஆபீஸ் கிளம்பி போயிட்டான். ஈஸ்வரியும் மணி சாயங்காலம் வருவான்னு வீட்டோட வேலைகள்லாம் ஒவ்வொன்றா அவசர அவசரமா முடிச்சுட்டு சாயங்கால நேரம் தான் புருஷனுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சா. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழ்வின் மொத்தம் அர்த்தம் தருவேன், செல்லரிக்கும் தனிமையில் செத்து விடும் முன் செய்தி அனுப்பு. என்னிடத்தில் கேட்க வைத்த காதல் முழுதும் உன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை, காதல் அதை சொல்லுகின்ற வாழை தெரிந்தால் சொல்லி அனுப்பு. பூக்கள் உதிரும் சாலை வழி வீசி செல்கிறேன், மரங்கள் கூட நடப்பது போல நினைத்துக் கொள்கிறேன், கடிதம் ஒன்றில் கப்பல் செய்து மலையில் விடுகிறேன். என்னாச்சு இவருக்கு? இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. மறந்துருப்பாரோ? இல்ல வேலை எதுவும் வந்திருக்குமோ? என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு? தண்ணி குடிக்க எழுந்தேன். ஆளை தொடமின்னு பார்த்தா மொட்டை மாடியில் நிக்க. என்ன தூங்கலையா நீ? எதுக்குமா ஒத்தையில இருந்தா நின்றுகிட்டு இருக்க? அத்த, இன்னைக்கு நானும் உங்க பிள்ளையும் வெளியே போறதா இருந்தது. வருவாருன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தேன். சாயங்காலமே வரேன்னு சொன்னாவே. கதை திறந்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன். சரி, ஒரு 8 மணி ஆச்சு. வந்துருவோம்னு உட்காந்துருந்தேன். அப்பமா ஆளை காணும். சரி, நேரம் ஆயிட்டேன்னு கதை போட்டிட்டு மேலே வந்துட்டேன். கீழே கதை திறந்து வச்சுட்டு பயமா இருந்தது. மேலே யார் வர போறேன்ட்டு இங்க வந்து நின்னேன். வெளியே போறதை விடுங்க, இன்னும் 8 மணிக்கு வீட்டுக்கு வர ஆளு இன்னும் வீட்டுக்கு வர காணும். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏமா வரலைன்னா அப்பவே என்னை எழுப்பக்கூடாதா? ஒத்தியில கிடந்து பயந்துட்டு கிடந்திருக்க. ஏதாவது வேலை இருந்திருக்குமா ஆபீஸ்ல? இல்லைன்னா இவ்வளவு நேரம் கழிச்சு வரமாட்டான். நீ கீழே வந்து பாடுவா, நான் வேணா உட்காந்துருக்கேன். அவன் வந்தானே கதை திறந்து விடுதேன். இல்லத்த, இருக்கட்டும். இவ்வளவு நேரம் முடிச்சிருந்துட்டேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுது? வரட்டும், வந்த உடனே நான் தூங்கிக்கிறேன். சொன்ன கேளு ஈஸ்வரி. மார்கழி மாச குளிர் அப்படியே மண்டையில இறங்கும். வா, வீட்டுக்குள்ள போயாவது உட்காந்துருப்போம். இல்லத்த, எனக்கு வீட்டுக்குள்ள வந்தாலும் அவளுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் படபடப்பா இருக்கு. இப்படி பயப்படுறதுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருமா. இல்லத்த, எத்தனை தடவை போன் போட்டேன், எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா? சரிம்மா, நீ கவலைப்படாத. ஒன்று ஏதாவது வேலை வந்திருக்கும். இல்லைனா கூட இருக்கவங்க கூட எங்கேயும் வெளியே போயிருக்கானோ என்னமோ. அத்தை, நீங்க போய் பாடுங்க, நான் பாத்துக்கிட்டேன். காலையில வேற சொன்ன கேட்க மாட்டீங்க. 4 மணிக்கே எந்திக்கணும். போய் படுத்ததான் காலையில் எந்திக்க முடியும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிட்டேன். சரிம்மா, எதுன்னு என்ன கூப்பிடுன்னு. நானும் தூங்க மாட்டேன். அவன் இன்னும் வரல பாத்தியா? வாரனா இல்லையான்னு சத்தத்துக்கு எடுத்துக்கிட்டு கண்ணு திறந்தே தான் வச்சிருப்பேன். என்ன கொஞ்சம் படுத்திருக்கேன். இந்த இடுப்பு குறுக்கலாம் வலிக்கு. சரியா? எதுன்னு என்ன கூப்பிடு. ஆள் தெரியாம கதவு திறந்துடாத. கதவுல இருக்குதுலன்னு சொல்லி அவன் தானு பார்த்துக்கிட்டு கதவு திறக்கணும். சரி அத்தை, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க கவலைப்படாம போய் படுங்க. சரிங்க அத்தை, நீங்க போய் படுங்க. குட் நைட். குட் நைட்மா. சிறிது நேரத்திற்கு பிறகு. எங்க போனீங்க? எப்ப வந்து உங்களுக்கு காத்துட்டு கிடக்க தெரியுமா? மணியை பாருங்க, 12 மணி ஆகுது. ஈசு எதுக்கு அழுகுற நீ? அதாம வேற என்ன பண்ணுவாங்க? எத்தனை தடவை ஃபோன் பண்ணுங்க, ஒரு தடவை அட்டன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சா உறைஞ்சு போயிடுவீங்களா? வீட்டுல இருக்கிறவங்க பயப்படுவாங்கன்னு கொஞ்சம் கூட தெரிய வேண்டாம். உன்னை யார் இவ்வளவு நேரம் முடிச்சிருக்க சொன்னா? நான் முடிச்சிருக்காம பின்ன யார் கதவு திறந்து விடுவா? நான் வர்றப்ப காலிங் பெல் அடிக்க போறேன். இல்லனா உனக்கு கால் பண்ண போறேன். எப்படினாலும் நான் தானே கதவு திறந்து விடணும். பக்கத்துல புதுசா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திறந்திருக்காங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் போலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. போனமா ஆலையில பாத்துக்கோ, ராத்திரி சமயமா விளையாடுறதுக்கு அது இதுன்னு இருந்தது. எல்லாம் சின்ன பிள்ளைல மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என்னது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்களா? நேரம் உடனே தெரியலையா? என்னங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போலாம் கிளம்பிடுறோம் நீங்க சொன்னீங்கல்ல. அதனால தான் நான் கிளம்பி இருந்தேன். நான் சாயங்காலம் 4 மணில இருந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேங்க. மணி என்ன பாருங்க, 12 மணி. 8 மணி நேரம் உங்களுக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அடடே, மறந்தே போச்சு ஈசு. சாரி ஈசு, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சதா, அதான் கையோட போயிட்டு வந்துடலாமேன்னு. நான் வெளியே கூட்டு போறேன்னு சொன்னதை மறந்தே போயிட்டேன்டி. ரொம்ப நல்லதுங்க. பொண்டாட்டிக்கிட்டே சாயங்காலம் ரெடி ஆயிரு, நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொல்லுவீங்க. அவளும் லூசுத்தனமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் 4 மணில இருந்து உங்களுக்காக உட்காந்துக்கிட்டு இருப்பா. நீங்க என்னடானா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா சுத்திட்டு விளையாண்டு ஜாலியா 12 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாங்க? கிட்டத்தட்ட மணியை பாருங்க, 8 மணி நேரம் நான் அந்த ஹால்லயே உட்காந்துருந்தேன்.
எனக்கு உட்காந்து உட்காந்து டயர்ட் ஆயிட்டு. சரி வெளியே போகல, அது கூட இருக்கட்டும். 8 மணிக்கு வீட்டுக்கு வர ஆளு ராத்திரி 11 மணி வரைக்கும் காணோம்னா மனசு என்ன பாடுபடும்? கால் பண்ணாலும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த போனுக்கு எதுக்கு தான் வச்சிருக்கீங்க? ஏதாவது எமர்ஜென்சி தானே வச்சிருக்கீங்க? கால் அட்டன் பண்ணிட்டு நான் வர லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே படுத்திருப்பேன்ல, பயப்படாம இருந்திருப்பேன்ல. நீ இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? உன் பாட்டுக்கு டிவி பார்த்திருக்கலாம், இல்ல போன்ல ஏதாவது பார்த்திருக்கலாம். நீ ஷார்ட்ஸ் பார்த்தா கூட நேரம் போறதே தெரிஞ்சிருக்காது. ஒன்னு நான் 8 மணி நேரம் உட்காந்து எனக்காக காத்துருன்னு சொல்லவே இல்லையே ஈசு. நீயா உட்காந்துருந்தனா அதுக்கு யார் பொறுப்பு? சரி சரி, வருத்தப்படாத. இன்னொரு நாள் நம்ம கண்டிப்பா வெளியே போவோன்னு. ஒரு வழியா 2 பேரும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு பொழுது முடிஞ்சது. இன்னொரு நாள், மாசத்துல ஒரு நாள் லீவு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல ஷோ. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அம்மா அப்பா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீயா நானா ப்ரோக்ராம். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ரமோல வேற பார்த்துட்டேன்னா எப்படா போடுவாங்கன்னு இருந்தது. அப்பா நல்ல வேலை, எனக்கு இன்னைக்கு லீவ் அன்னைக்கு போட்டிருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்க போறேன். என்னங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவ் இல்ல? நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோமா? இல்ல ஈசு, எனக்கு சுத்தமா மூடு இல்ல. நல்ல வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தான் லீவு. அப்பாட நிம்மதியா எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பார்க்க போறேன். ஜஸ்ட் டிவி பார்க்கனா பார்ப்பேன், கார்டு விளையாடுனா விளையாடுவேன். என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் செய்ய போறேன். டெய்லி காலையில எந்த ஆபீஸ், நைட்டு வீட்டுக்கு வர 7-8 மணி ஆயிடுது. போதும் ஆயிடுது. முதுகெல்லாம் வலிக்கு. ஆபீஸ் பஸ்ல என்னதான் ஏசி போட்டு அந்த என்ன சேர்லாம் ஓரளவுக்கு நல்லா, சீட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட அப்படியே முதுகு வலி பின்னி எடுக்குது. அப்பாடா சிஸ்டத்துல உட்காந்து இடுப்பெல்லாம் வலிக்குது. இது என்னோட மீ டைம். இந்த டைம்ல நல்லா என்ஜாய் பண்ண போறேன். சரிங்க, அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்க்கலாம். ஏன் உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? ஆனா உனக்கு இந்த நீ என்ன நல்லா பிடிக்காதுல்ல? பரவாயில்லங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கு பிடிக்கும். நானும் உங்க கூட சேர்ந்து பாக்குறேன். புருஷன் முன்னாடி 2 பேரும் டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் ஈஸ்வரியோட மொபைல் போன் ரிங் ஆக ஆரம்பிச்சது. ஈஸ்வரி உன் போன் அடிச்சுட்டே இருக்கு பாரு. யாருன்னு பாரு. அனிமா உன் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். ஆமாங்க, அவதான் பார்வதி அதியோட பொண்ணு. அட்டன் பண்ணு, என்ன ஏதுன்னு கேளு. ஏதாவது நினைச்சுக்க போறா. எத்தனை டைம் கால் பண்ணிட்டு இருக்கா? ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போகுது. அதெல்லாம் விடுங்க. அவ சும்மா என்ன ஏது சாப்பிட்டியா, என்ன சமைச்ச, என்ன பண்ற, இத பேசதான் கூப்பிடுவா. என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க, திடீர்னு கல்யாணம் இருந்ததுக்கு அப்புறம் ஆளையே காணமேன்னு தேட மாட்டாளா? ஏதாவது நினைச்சுக்க போறா? இதுல நினைச்சுக்க என்னங்க இருக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்களும் மாறுறது தானே. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்க கூட சேர்ந்து சுத்த முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொண்ணுங்க லைஃபும் மாறிடுங்க. பிஸியா ஆயிடும். அவங்களுக்கே டைம் இருக்காது. புருஷன் பொண்டாட்டி மாமியார் மாமனார் அப்புறம் பிள்ளைங்கன்னு அவங்க பின்னாடியே ஓடும். அதெல்லாம் அவளுக்கு ஒரு நாள் புரியுங்க தன்னால. சரி விடுங்க, நீங்க எதுக்கு போன் அடிக்குது அடிக்கலன்னு அதை பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். சரி ஈசு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்கங்க இப்பதான் இன்னைக்கு டே ஃபுல்லா டிவி பார்க்க போறேன், டைம் பாஸ் பண்ண போறேன், என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சொன்னேன், வண்டியை சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதான் சர்வீஸ் விட்டுட்டு வரலாமேன்னு. இன்னைக்கு தானே ஃப்ரீயா இருக்கேன். சர்வீஸ் விட்டோன்னா வெளியே போறப்ப ஸ்மூத்தா இருக்கும். இல்லனா அது தனியா சத்தம் போட ஆரம்பிக்கும். அது கேட்க என்னடா சர்வீஸ் கொடுக்கணுமே விடணுமேனு அது ஒரு பெரிய வேலையா இருக்கும். இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன். போய் சர்வீஸ்க்கு விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க, எப்போ வருவீங்க? எப்படியும் 5-6 மணி நேரம் ஆகும். ஏங்க 5-6 மணி நேரம் நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நானும் உங்க கூட வரேன். நீ அங்க வந்து என்ன பண்ண போற? நான் வண்டி விட்டுட்டு அங்க எங்க ரோட்டு கடையில கூட ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு பறக்க பார்த்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பேன். நல்ல வெயில வேற இருக்கு. நீ ஒன்னு பண்ணு, ஒன்னு உன் ஃப்ரெண்டை கால் பண்ணி பேசு, இல்லைன்னா அம்மாட்ட பேசிட்டு இரு. நான் இப்ப வந்துடுறேன். இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? நான் அவர் ராமி கிட்ட பேசினா என்ன, பேசலன்னா என்ன? நீ பேசுனியா பேசலையா, பேசுன்னு எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இவர் கூட நல்ல டைம் பாஸ் பண்ணணும்னு நான் காலையில எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துனா வண்டி சர்வீஸ் போட போறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு என்னது ஓடிக்கிட்டே இருக்காரு. நான் ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்கு. என்ன செய்ய, எல்லாம் என் தலைவிதி. இது மட்டும் இல்ல, சாயந்தரம் கூட மீசரியோட புருஷன் உள்ள ரூம்குள்ள நான் ஆஃபீஸ் வேலையா இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தான். அப்ப தற்செயலா காஃபி கொண்டு போன ஈஸ்வரி ஷார்ட்ஸ் ஒரு சத்தம் கேட்டோன்னு உள்ள போனா. அப்படி போடு. என்னங்க சொல்லு ஈசு. எங்க வேலையா இருக்கீங்களா? ஆமா ஈசு, ரொம்ப வேலையா இருக்கேன். பாதி வேலை கூட முடியல. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. என்ன விஷயம்? வந்த வேலையை சொல்லு. உங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ஆனா ஈசு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் வேலை பார்க்க போறேன், சும்மா வந்து தொந்தரவு பண்ணாதேன்னு. ஒன்றும் இல்லைங்க, இதுக்கப்புறம் வரமாட்டேன். இதோ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க. ஈஸ்வரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கல்யாணத்துக்கு அப்புறம் கட் பண்ணிட்டதுனால தனக்கு டைம் பாஸ் தான் கூட இருக்க விரும்புறது எல்லாமே அவரோட புருஷன் மட்டும்தான். அவனுக்கு ஃப்ரீ டைம் மீ டைம்னு ஒன்று இல்லவே இல்லை. படுத்து எடுத்தா அந்த பக்கம் இவ புருஷன் இவகிட்டது ஏதோ மறைக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்ன மறைக்கிறான்னு தான் இவளுக்கு தெரியவே இல்லை. என்னாச்சுமா, உன் புருஷனுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போன வேகத்தில் திரும்ப வந்துட்டேன். உங்க புள்ள ஏதோ ஆஃபீஸ் வேலையா இருக்காராந்த, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணேன்னு தெரியல, இங்க வந்து நிக்கிறேன். சரி வா, அவன் வரலன்னா என்ன, நான் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து டிவி பார்ப்போம் வா. ஐ சரிங்க வாங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு. என்னங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நாளைக்கு வெளியே போலான்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னேன்,
ஆனா இந்த டைம் முடியாது ஈசு. நெக்ஸ்ட் டைம் போலாம். கொஞ்சம் வேலை இருக்கு. ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளியே கூப்பிட்டு இருந்தான், வரேன்னு சொல்லியிருக்கேன். அவன் கூட போகணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எப்ப பாரு இதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் மறந்துடும். ஆனா உங்க சொந்தக்காரங்க, உங்க ஃப்ரெண்டு, இது சம்பந்தமா எந்த பிளான் இருந்தாலும் உங்களுக்கு மறக்காது. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்க வாழ்க்கையில என்ன இடம் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு மனுஷியாவும் மதிக்கிறது இல்ல, பொண்டாட்டியாவும் மதிக்கிறது இல்ல. என்ன ஈஸ்வரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க? நான் உன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இல்ல. ஆபீஸ்க்கு போறேன், 4 பேர் பழகுறேன், 4 பேர் வேணும். ஏதாவது பிளான் பண்ணா ஆளோட ஆளா போய் தான் ஆகணும். இல்ல நான் வரமாட்டேன், என் பொண்டாட்டிய மாதிரி 4 சோத்துக்குள்ளேயே குண்டு சட்டி ஓட்டுறேன்னு ஓட்ட முடியாது. அவங்களா இன்னைக்கு இல்ல, நான் சின்ன பிள்ளையில இருந்தே பழகின ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால விட முடியாது. நான் மட்டும் என் கூட பழகுற சின்ன வயசு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு உங்க கூட வாழ்றேன். உன்னை யார் விட சொன்னா? அவங்க கூட இரு, அவங்க கூட பேசு, சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணு. யார் வேணுங்கிறா? உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக என் போர்ஷன் என்னால விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்காக நீ எவ்வளவு மெனக்கிடுதேன். ஆனா என்ன பத்தி, என் கூட டைம் ஸ்பெண்ட் பத்தி நீங்க யோசிச்சு கூட பார்க்கல. போதும், இதுக்கப்புறம் நான் எந்த எஃபர்ட்டும் எடுக்க போறதே இல்ல. இவ்வளவு நாள் நானும் விதவிதமா ட்ரை பண்ணியாச்சு. நம்ம புருஷன் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்னு. ஆனா நீங்க அது கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. இதோ பாரு, உன் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு என் பின்னாடியே வான்னு நான் சொன்னா நீ தான் வந்துகிட்டு இருக்க. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வேணும். நீ பண்றதுல எனக்கு மூச்சு முட்டுது. எப்ப பாரு என்னோட நிழல் மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. எனக்கு டயர்டா இருக்கு. ஆம்பளையோ பொம்பளையோ அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்கணும். ஈஸ்வரி அவ்வளவு பேசியும் ஈஸ்வரியோட புருஷன் தான் ஃப்ரெண்டு கூட வெளியே சுத்தி பார்க்க கிளம்பிட்டா. என்னாச்சு? பழையபடி மொட்டை மாடியில் வந்து நிக்கிற? இன்னைக்கு என்ன நடந்தது? ஏதாவது சொன்னாதான் தெரியும். வாயை மூடிக்கிட்டு இருந்தா எனக்கு என்னென்ன எப்படி எடுத்துக்கிறது? அவனை நினைச்சு நீ எதுக்குமா கோவமா உம்முன்னு இருக்க? என்னதான் பண்ண சொல்றீங்க? எல்லாம் என் தலை விதி. கல்யாணம் நடந்து வந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பா கூட நான் சரியா பேசுறது இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணா எடுக்கிறதே இல்ல. இவர் தான் உலகம்னு இவரையே சுத்தி சுத்தி வர்றேன். ஆனா இவருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என் கூட வெளியே போகணும்னு சொல்லிட்டு போறாரு, ஆனா மறந்தே போயிடுறாரு. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு. நான் மட்டும் பைத்திய மாதிரி அவரையே சுத்தி சுத்தி வரேன். என்னோட உலகம் அவர் மட்டும்தான். ஆனா அவரோட உலகத்துல நான் ஒரு ஆளா கூட இல்ல. இந்த பாரு ஈஸ்வரி, எப்ப பார்த்தாலும் அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா அவன் எப்படி உன்னை மதிப்பான்? உன் அருமை எப்படி புரியும்? அவன் ஏதாவது வேணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்துட்ற. அவனோட எல்லா தேவையும் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, அவன் சொல்றதுக்கு முன்னாடியே நீ பண்ணிடுற. பின்ன எப்படி உன்னை பத்தி நினைப்பான்? இந்த பாருமா, உனக்காகவும் நீ வாழு. கல்யாணம் எடுத்துட்டுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசாம இருக்கணும், அம்மா அப்பாட்டெல்லாம் ஒதுங்கி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ உன் வாழ்க்கைய வாழு. அத்தை, அவரை சுத்தி சுத்தி வந்தே உங்க பிள்ளை இப்படி இருக்காரு. நான் என் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்துட்டு போயிட்டா அவரு இன்னும் மாறிட்டாருன்னா? மாறுனா மாறட்டும். அதுக்கு பயந்து உன் முந்தானில முடிச்சு வச்சுட்டே இருக்க முடியுமாமா? அவன் பாரு, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உன்ன மாதிரியே மாறி இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாம இருக்கானா, இல்ல சொந்தக்காரங்கிட்ட இல்ல அவனுக்கு வேண்டியவங்கிட்ட பேசாம இருக்கானா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? லாஸ்டா எப்ப பேசுன? லாஸ்டா எப்ப பேசணும்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லாத. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கல்யாணம் நடந்து வந்ததுலேருந்து அவன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருக்கேன். முதல்ல நீ உனக்காக வாழுமா, அப்பதான் சந்தோஷமா இருக்கும். நீ சந்தோஷமா உனக்காக உன்னைய பெருமையா நினைச்சு வாழ்ந்தாதான் மத்தவங்களுக்கும் உன்னை பிடிக்குமா. நம்மளே விரும்பாதப்ப, நம்மளே கவனிச்சுக்காதப்ப மத்தவங்க எப்படி கவனிப்பாங்க? எனக்கு புரியுதுங்க அத்தை. இப்ப இதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு எல்லாமே புரிஞ்சுது. அவ தனக்காகவும் வாழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் என்ன, ஈஸ்வரி பின்னாடி ஈஸ்வரி புருஷன் சுத்த ஆரம்பிச்சாரு. என்ன நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. நீங்களும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா மொத்தமா ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா, சொந்தக்காரங்க, உங்களோட சர்க்கிள்னு எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். போக போக பார்த்தா திரும்பி பார்க்குறப்ப எல்லாரும் அவங்களுக்காக வாழ்வாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம்னு தெரியாம லூசு மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். குடும்பத்தையும் பார்த்துக்கணும், கூடவே நம்ம தான் பார்த்துக்கணும், தொலைஞ்சு போகாதபடி. சரி, இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் காஸ் கார்ட்டூன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.